அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூருல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணினாலே பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் வந்து இந்த ஃப்ரான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சிக்கன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து இந்த எறா பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தயிர் சட்னியும், அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் எறா வந்து நான் 65 மாதிரி பொரிச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 65 வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தான் எறா வாங்கியிருந்தேன். இந்த இறால் 65ஓட பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள குடலாம் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லது. அதனால் நான் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/4 படி, அதாவது 1/4 படினா ஒரு 1/2 கிலோ கம்மியாக இருக்கும், ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது வந்து இதுக்கு வந்து வெங்காயம் வந்து வெங்காயம் தக்காளி ஜாஸ்தியாக இருந்தால் தான் மசாலா நல்லாயிருக்கும். ஒரு 3 பெரிய பல்லாரி இருக்கு இல்லையா, வெங்காயம் அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 100 ml, அதோட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. ஆயில் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வெந்திருக்கணும் வெங்காயம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஃப்ரானுக்கு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா எறா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து மிளகாத்தூள் தான். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கிட்டேன். எண்ணெயிலே போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன்லேயே ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஒரு குட்டி ஸ்பூன் தான். இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து பிரியாணிக்கு வந்து வேறு எண்ணெயிலே எதுவும் போடலை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை. அது மாதிரி ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம வந்து இறால் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நமக்கு இந்த இறாலில் வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் வந்து இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே இது நல்லா வேகட்டும். வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்படி தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சும்மா இறால் வேகிற அளவுக்கு தான். இதில் வந்து ஒரு கையளவு வந்து புதினா மல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு அரை லெமன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, இது நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து புதினா மல்லி, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி போடுறதுனால நல்லா ரெட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் வந்து ஒரு அரை லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப வந்து புளிப்பு ஏறிடும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றினா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை பொறுத்த அளவுக்கு வந்து 1க்கு 1.5 பங்கு தண்ணி இருந்தால் போதும். நான் கரெக்டாக 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த பாஸ்மதி அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பங்குக்கு 1.5 ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம அரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு இதுக்கு மட்டும் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாஸ்மதி அரிசிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் இந்த அளவு நிற்கணும். நம்ம இப்போ தான் தம் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டால் தான் அரிசி வந்து உடையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சமமாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து சாப்பாடு நான் திறந்து பார்த்தோ கிண்டோ எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நான் 20 நிமிஷம் கழித்து எடுத்தேன். கரெக்டாக சாப்பாடும்
நல்லா உதிரி உதிரியாக உடையலை, அரிசி எதுவுமே உடையலை. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருந்துச்சு, நல்ல ஃப்ளேவரபுளாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூடுல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.